கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் யானைகள் விளைநிலங்களுக்கு வருவதை தடுக்க மின்வேலிகள் அமைத்து விவசாயத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி வளர்மதி, மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் திருமதி உமா, ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஏஞ்சலின் பொன்ராணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு ஏரிகளில் வண்டல் மண் எடுக்க விவசாயிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடனை ரத்து செய்ய வேண்டும், வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடனை ரத்து செய்ய வேண்டும், வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், விவசாயிகளுக்கு தேவையான உரம் தடையின்றி வழங்கிட வேண்டும், ஈயால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கிட வேண்டும், காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திட வேண்டும், ஏரியை ஆக்கிரமித்துள்ள சீமை கருவேலம் மரங்களை அகற்றப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுக்களை கெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியவர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் இராமகவுண்டர், வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், யானைகளின் ஊடுருவலை தடுக்க கூடுதலாக மின்வேலிகள் அமைக்கப்பட வேண்டும், குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 2000 தடுப்பு அணைகள் கட்ட இடம் உள்ளது. இந்த அணைகளை முறையாக கட்டினாலே மழைக்காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை தடுக்க முடியும் என்று குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இன்று நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திலே வனத்துறை சம்பந்தமாக பல கேள்விகள் வரப்பட்டது. அதிலே அரசு விவசாயிகளுக்கு இழப்பீடாக, குறிப்பாக பயிர் சேதத்திற்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 மட்டுமே வழங்கப்படுவதை அதை அண்டை மாநிலம் போல் உயர்த்தி வழங்க வேண்டும். யானைகளால் அடிபட்டு இறந்தால் தற்போது 10 லட்சம் ரூபாய் வரை கொடுக்கப்படுவதை 25 லட்சமாக உயர்த்த வேண்டும். வன நிலம் அருகில் உள்ள பட்டா நிலங்களிலே பயிர் செய்திருந்தால் மல்பெரி ஆகட்டும், தக்காளி ஆகட்டும், காய்கறி பயிர்கள் அத்தனையும் யானைகளும் வனவிலங்குகளும் துவம்சம் செய்கின்றன. இதற்குண்டான இழப்பீடை கொடுக்க வேண்டும். ஒரு இடத்திலே சோலார் மின்வேலி அமைக்கப்பட்டால் அது டேமேஜ் யானை பண்ணால் அதை மீண்டும் வனத்துறையே போட்டு கொடுக்க வேண்டும். வனத்துறை இந்த மாவட்டத்திலே 3இல் 1 பகுதி இருக்கிறது. அது முழுவதுமே சோலார் மின்வேலிகளால் இணைக்கப்பட்டு விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே நேரத்திலே வனப்பகுதிகளிலே செக் டேம் கட்டுவதற்கு அருமையான இடம் இருக்கிறது. இந்த மாவட்டத்திலே 2000 இடத்திலே செக் டேம் கட்டலாம். இவர்கள் வருகின்ற பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. வெறும் 5-10 செக் டேம் கட்டிட்டு கணக்கு எழுதி முடிச்சுக்கிறாங்க. இதனால் தண்ணீர் வன நிலங்களில் நிற்காமல் கீழே ஓடி வந்து கடலிலே கலக்கிறது. ஆகவே 2000 செக் டேம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.